ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். திமுகவுக்கு எத்தனை சீட்டு, மீண்டும் ஸ்டாலின், விஜய்க்கு எத்தனை % வாக்குகள், சொல்கிறது யாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு. இது கிட்டத்தட்ட 26 ஏப்ரல் 3 டேஸ்க்கு முன்னாடி வந்த டேட்டா அனலிஸ்ட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின கருத்து கணிப்பை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? திமுக கூட்டணியின் 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும், மீண்டும் ஸ்டாலின் முதல்வராவது உறுதினு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் தலசு ஷாம் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறதா எழுதியிருக்காங்க. மேலும் விஜய்க்கு எவ்வளோ % வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லியிருக்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர் தலஷாம் அவர்கள் செய்தி ஒன்று சேனலுக்கு கூறியிருப்பதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய்க்கு 20% வாக்குகள் வாங்கிவிட்டார் என வைத்துக்கொள்வோம். மொத்தமே 4.75 கோடி வாக்குகள் இருக்குது. 4.5 கோடி வாக்குகள் இருக்குது. ஒரு கால்குலேஷனுக்காக 5 கோடின்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு 20% என்றால் அவருடைய வாக்கு உங்களோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1 கோடி வாங்க வேண்டும். அதுதான் கால்குலேஷன். சரி, அப்படி 1 கோடி வாங்குவாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வாங்கிட்டார்னே வச்சுக்கோங்க. 20% அது 1 கோடி ஓட்டு போயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி 50 லட்சம் வாக்குகளை வாங்கினால் மீதம் 3.5 கோடி வாக்குகள் தான் இருக்குது. இதில் யார் 1.25 கோடி வாக்குகள் வாங்கினாங்களோ அவங்க தான் விஜயுடன் கூட்டணி வைப்பாங்க. யார் 1.25 கோடி வாங்கினாங்களோ அவங்க 1.25 கோடிக்கு போயிடுவாங்க. இதனால் பார்த்தா 1.40 கோடி வாக்குகளை வாங்குவோர் எல்லா தொகுதிகளுமே ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சதவீத கணக்கு என்பது தேர்தலுக்கு பிறகு தான் தோற்றவர்கள் சொல்லவும் தான் கணக்கு. திமுக வெற்றி பார்த்திங்கன்னா இதை பற்றி இந்த மாதிரி கால்குலேஷனில் பார்க்கும்போது உறுதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றதும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. திமுக கூட்டணி சுமார் 180க்கும் மேற்பட்ட இடங்களில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொகுதிகளை கைப்பற்ற வாக்கியிருந்தாலும் நடிகர் விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களுடைய அரசியல் நீரோட்டத்திற்கு கொண்டு வந்து வரவேற்கத்தக்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20% வாக்குகள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே படுத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. தோல்வியற்றவர்கள் தான் சதவீத கணக்கு போடுவார்கள், வெற்றி பெறுவர்கள் இலக்கங்களையும் கணக்குகளை பேசுவார்கள் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறியதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விஜயின் வெற்றி என்பது அவர் ஒரு அரசியல்வாதியாக எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்கப் போகிறார் என்பதில் தான் இருக்கே தவிர, தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் ஆகியோருடன் ஒப்பிடும்போதே விஜயின் களப்பணி ரொம்பவே கம்மியாக இருக்கிறதாகவும், திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுக ஒரு வலுவான நிலையில் இருக்கிறதாகவும், அதாவது திமுக 150 தொகுதிகள் நின்னாலும் சுமார் 180 தொகுதி வரைக்குமே பார்த்திங்கன்னா அதிமுக பாதி ஜெயிக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இப்படி விஜய் அவர்களோட வருகையால் பார்த்திங்கன்னா தமிழ் மண் மற்றும் சமூக நீதி குறித்து முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறதா சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவர் எப்படி வழிநடத்த போகிறாரு, என்ன நடக்க போகுது, இந்த கால்குலேஷன்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தம் 5 கோடி வாக்காளர்கள், 20% ஓட்டு, 1.25 கோடி ஓட்டு யார் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ.